ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஆகஸ்ட் 6, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. லக்ஷ்மி வீட்ல டிஎஸ்பி போய் வீடு ஃபுல்லா சர்ச் பண்ண சொல்றாரு. அப்போ அங்க ஒரு பெட்டி இருக்கு. இது யாருது? இந்த பெட்டி எடுங்கன்னு சொல்லவும் அதுல என்னோட பழைய துணிமணிகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க லக்ஷ்மி. பரவாயில்ல, நான் செக் பண்ணிக்கிறேன், நீங்க எடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதுல என்னோட பழைய புடவைங்க தான் இருக்குன்னு சொல்லவும் கேட்காம நானே செக் பண்ணிக்கிறேன்னு அந்த பெட்டியை எடுத்து புடவையெல்லாம் உதறி செக் பண்ணிட்டு இருக்காரு அந்த டிஎஸ்பி. அப்போ அந்த புடவைங்கள்லாம் உதறும் போது ஒரு போட்டோ விழுது. அதை எடுத்து பார்த்தா அதுல வெங்கடேசனும் லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்கிற போட்டோ அது. அவங்க சின்ன வயசுல காதலிக்கும் போது எடுத்த போட்டோ அது. அதை பார்த்துட்டு உடனே டிஎஸ்பிக்கு ஷாக் ஆகுது. ஓ, இதனாலதான் அன்னைக்கு நீங்க அந்த சிலை கடத்தல் கேஸ்ல அவர் அரெஸ்ட் பண்ண வரும்போது நீங்க அரெஸ்ட் ஆனீங்களா அப்படின்னு அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு, இதுதான் நமக்கு அந்த அண்ணாமலை குடும்பத்தை பழிவாங்க நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு அந்த போட்டோவை எடுத்துட்டு போறாரு. அடுத்தது வீட்டுல வெங்கடேசன் வரவும் லீலாவதி கேக்குறாங்க, எங்க போனீங்க, எதுக்கு என்கிட்ட பொய் சொன்னீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அப்போ வெங்கடேசன் சொல்றாரு, உண்மையிலேயே அது நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு ஸ்டாஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள கூட்டிட்டு தான் போனேன்னு சொல்லவும் நம்பாம நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. உடனே அவரும் இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போன வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னு கேக்குறாங்க லீலாவதி. அவங்கதான் உடம்பு சரியில்லை, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு கூட்டு போங்க, என் ஹஸ்பண்ட் அங்க என்ன கூப்பிட்டு போவாரு, அதனால என்ன கோயில விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்கள கோயிலுக்கு கூட்டு போனேன்னு சொல்றாரு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு லீலாவதி கற்பூரத்தை ஏத்தி தட்டுல வச்சு எடுத்துட்டு வராங்க. அப்போ லீலாவதி சொல்றாங்க, அப்போ இந்த கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணுங்க, நீங்க சொல்றத நான் நம்புறேன், உங்க மனசுல என்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவரும் கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்றாரு. இதெல்லாம் அண்ணாமலை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையும் வெங்கடேசனும் தனியா போய் பேசுறாங்க. ஏமாமா, ஏன் இப்படி பண்ணீங்க, அக்கா கற்பூரத்தை அணைக்க சொல்லவும் எதுக்கு நீங்க பொய் சத்தியம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ வெங்கடேசன் சொல்றாரு, உண்மையாலுமே என் மனசுல லீலாவதி தான் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அப்போனா எதுக்கு நான் பாத்துக்கிறேன்னு தானே சொன்னேன் லக்ஷ்மிய, நீங்க எதுக்கு அவங்கள ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் கூப்பிட்டு போனேன்னு சொல்றாரு. என்னைக்குமே லீலாவதி தான் எனக்கு பொண்டாட்டி, அவ மேலதான் எனக்கு பாசம் அன்பு எல்லாமே இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்றாரு. அப்போ இதெல்லாம் இவங்க பேசுறத கேட்டுட்டு வான்மதி ஒளிஞ்சிட்டு நின்னுட்டு இருக்கா. அப்போ அங்க உத்தமன் வரான். என்ன இங்க ஒளிஞ்சிட்டு நின்னுட்டு இருக்க, என்ன விஷயம்னு கேட்கும் போது அண்ணாமலை அத்தையும் வெங்கடேசன் மாமாவும் ஏதோ லீலாவதி அத்தை கிட்ட மறைக்கிறாங்க, அந்த விஷயம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தீபாவளியே கொண்டாடலாம் இந்த குடும்பத்துல அப்படின்னு சொல்றா வான்மதி உத்தமன் கிட்ட. அப்படியா, அந்த விஷயத்த சீக்கிரமாவே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாவே தீபாவளியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் போறான். அடுத்தது அண்ணாமலை ஹால்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு கூட போனதையே அக்காவால தாங்க முடியல மாமா கூட, உண்மையை தெரிஞ்சா அக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க, இந்த விஷயத்த அக்காவுக்கு தெரியாம எப்படியாச்சும் மறைக்கணும், லக்ஷ்மி விஷயத்த என்னைக்குமே அக்காவுக்கு தெரிய விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. அப்போ வான்மதி போறா, உன் சமையல யாராலுமே அடிச்சுக்க முடியாது, உன் கைப்பக்கமே வேற அப்படின்னு வெண்ணிலா புகழ்ந்துட்டு இருக்கா. அப்போ நைசா வெண்ணிலா கிட்ட வான்மதி கேக்குறா, என்ன விஷயம், அத்தை சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இன்னும் சாப்பிடல, அதான் சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. உடனே வான்மதி கேக்குறா, உண்மையாவே என்னதான் நடந்துச்சு, எதுக்கு அத்தை மாமா மேல கோவப்பட்டாங்க, அவங்க எதுக்காக மாமாவை சந்தேகப்பட்டாங்கன்னு கேக்குறா. அவங்க மாமா ஆபீஸ்ல இருக்காருன்னு பொய் சொன்னதுக்கு மட்டும்தான் கோவப்பட்டாங்களான்னு கேட்கும் போது, இல்ல மாமா கூட ஒரு பொண்ணு இருந்தாங்க, அதனாலதான் அத்தை கோவப்பட்டு மாமா கிட்ட சந்தேகப்பட்டு கேட்டாங்கன்னு சொல்றா வெண்ணிலா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க, நீ எதுவும் பிரச்சனைய பெருசாக்கிடாத, நீ இந்த விஷயத்துல எதுவும் பண்ணிடாதக்கான்னு சொல்றா வெண்ணிலா. நான் ஏண்டி இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா வெண்ணிலா கிட்ட வான்மதி. அடுத்தது வருணுக்கு ஃபோன் வருது லாயர் கிட்டேந்து. லாயர் ஃபோன் பண்ணி, உங்க டிவோர்ஸ் கேஸ்ல ஹியரிங் வருது, உங்க ஒய்ஃபை கூட்டு வந்துருங்க, இன்னும் 2 நாள்ல ஹியரிங் இருக்கு கோர்ட்லன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. உங்க உங்க ஒய்ஃபுக்கு இந்த டிவோர்ஸ்ல சம்மதம் தானா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இங்க அவங்க இல்ல அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ண போறாங்க, ஒரு தடவை கேட்டுட்டு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. வருண் யோசிக்கிறான்,
நம்ம இந்த விஷயத்த எப்படி வெண்ணிலா கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த டிஎஸ்பி யோசிச்சுட்டு இருக்காரு இந்த போட்டோவை வச்சுட்டு. அண்ணாமலை குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக தான் இங்க நம்ம டிரான்ஸ்ஃபர் கேட்டு வந்தோம். நல்ல விஷயமா சிக்கிடுச்சு. கண்டிப்பா அண்ணாமலை குடும்பத்தை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் போடுறாரு. அண்ணாமலைகிட்ட சொல்றாரு, மேடம் நீங்க இத்தனை நாளா எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு மறைச்சிங்களோ அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த லக்ஷ்மி அன்னைக்கு தானாவே வந்து அரெஸ்ட் ஆனாங்க சிலை கடத்தல் கேஸ்ல. அன்னைக்கு எனக்கு புரியல, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. வெங்கடேசனுக்கும் அந்த லக்ஷ்மிக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த விஷயம் இப்போ உங்க லீலாவதி அக்காவுக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்னு நினைச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லவும் அண்ணாமலை போனுக்கு வந்த போட்டோவை பாக்குறாங்க. அதுல லக்ஷ்மியும் வெங்கடேசனும் இருக்காங்க அந்த போட்டோல. உடனே இந்த போட்டோவை யாருக்கும் அனுப்பாதன்னு அண்ணாமலை சொல்றாங்க. முதல்ல இந்த போட்டோவை உங்க அக்கா லீலாவதிக்கு மட்டும்தான் அனுப்பணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ உங்க குடும்பத்துக்கே அனுப்பணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை உங்க குடும்பத்துக்கே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. அண்ணாமலையும் வேணாம் யாருக்கும் அனுப்ப வேணாம் சொல்றதை கேளுன்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்காம அவரு போனை வச்சுட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அண்ணாமலை எல்லாருக்கும் அனுப்பிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வீட்டுல இருக்கிற வைஃபை கனெக்ஷனை ஆஃப் பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் அந்த போட்டோ போயிடுச்சு. எல்லாரும் ஓபன் பண்ணி பார்க்க ட்ரை பண்றாங்க, ஆனா சுத்திக்கிட்டே இருக்கு, ஓபன் ஆகாம அந்த போட்டோ. லீலாவதி சொல்றாங்க அண்ணாமலைகிட்ட வந்து, அண்ணாமலை எனக்கு ஒரு போட்டோ வந்திருக்கு, ஆனா அது ஓபன் ஆக மாட்டேங்குது, சுத்திக்கிட்டே இருக்கு, வைஃபை கனெக்ஷனே சரியில்லை, சீக்கிரமே இங்க வைஃபை கனெக்ஷனை மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அண்ணாமலை பேச்சை மாத்துறதுக்காக, இன்னைக்கு நான் ஆபீஸ் போகல, உங்க கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. உடனே சந்தோஷமாகி லீலாவதி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அண்ணாமலை இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகலையா, நம்ம கூட தான் இருக்க போறாளான்னு சொல்லவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, எல்லாரும் நம்ம ஒரு கேம் விளையாடலாம், அது வரைக்கும் யாரும் போனை தொடக்கூடாது, வெளியும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கேம் விளையாடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.